டெல்லியில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு மர்டர் பற்றி தெரிஞ்சிருக்கோம். பட் அதுவே அவுட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு இந்த ஒரு மர்டர் பற்றி தெரியாது. பட் எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட்டாக எந்த ஒரு ஸ்டேட்டில் மர்டர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே இங்கே டெல்லி தான் வருது. ஸோ டெல்லியில் இவங்க லவ்வர்ஸ்குள்ளே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மர்டர் தான் இது. இது ஒரு லேட்டஸ்டான நியூஸால் இந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட லவ்வர் தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் எதுக்கு கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல. பட் அடுத்த வீடியோவில் இதை பற்றி மேபி டிஸ்கஸ் பண்ணலாம். காதலிச்ச பொண்ணை மிருகத்தோட பயங்கரமாக வேட்டையாடி கொண்டு இருக்காரு. இது ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல மொத்தமே 15 ஸ்க்ராச்சஸ் இருக்கான். இதில் மூஞ்சிலேயே 7 ஸ்க்ராச்சஸ் இருக்கான். ஸோ மூஞ்சி யாருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் காதலிச்ச பொண்ணை கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் தான் எனக்கும் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கொன்னது மட்டும் இல்லாமல் அவங்கள கபோர்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு அங்கேருந்து ஓடி இருக்காரு இந்த பாய் ஃப்ரெண்ட் தலைவர். இதுலேயே ஒரு திருப்பத்தை சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா போலீஸ் எப்போ இந்த ஒரு உடம்பை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ பக்கத்துலேயே ஒரு டெய்லர் கடையில் இருக்க அந்த டெய்லர் அங்கேயும் காணும். 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. பாய் ஃப்ரெண்டை மட்டும் பிடிச்சிருக்காங்க. பட் டெய்லரும் காணா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதோட இந்த ஒரு விஷயத்த முடிக்கிறாங்க. விஷயம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு உண்மையாகவே புரியல. ஏன்னா 2 நாளாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சதுக்கு அப்புறம். ஸோ 2 நாளாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.